இம்மாதம் 16ஆம் திகதி ஆசிரியர் கல்வி மறுமலர்ச்சியின் ஊக்குனர் என்ற கருப்பொருளோடு இவ்வாண்டு ஆசிரியர் தினம் நாடு தழுவிய அளவில் அனுசரிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை 7:30 மணிக்கு புத்தாலிங்கயா ஸ்ரீ சக்தி ஈஸ்வரி ஆலயத்தில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நேற்று சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. மலேசிய கல்வி அமைச்சின் தமிழ் பள்ளி பிரிவின் முன்னாள் உதவி இயக்குனர் திரு பாஸ்கரன் சுப்பிரமணியம் அவர்களின் ஏற்பாட்டில் முன்னாள் கல்வி துணை அமைச்சர் டத்தோ பி கமலநாதன் ஆதரவில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது. ஆசிரியர் சந்திப்பாக இருந்தாலும் இது ஒற்றுமையை வளர்க்கும் ஒரு நிகழ்ச்சியாக அமைகின்றது. காரணம், ஆண்டுக்கு ஒரு முறை ஆசிரியர்களை சந்தித்து சிறப்பு வழிபாடு செய்தது மட்டுமல்ல, அவரோடு கலந்துரையாடி அடுத்தடுத்த திட்டங்களில் நீங்கள் என்னென்ன ஈடுபட வேண்டும் என்று சில ஆலோசனைகளை எங்கள் போன்ற மூத்தோர்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள். இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கின்றது. தொடர்ந்து ஆசிரியர் தின வழிபாடை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செய்வோம். இவ்வாண்டு ஆசிரியர் தினத்தின் கருப்பொருள் ஆசிரியர் கல்வி மறுமலர்ச்சியின் ஊக்குனர். அப்படி என்றால் கல்வியில் மறுமலர்ச்சி ஏற்படுத்துபவர் ஆசிரியர். அவருடைய கற்றல் கற்பித்தல் சரி, புது புது விஷயங்களை பொது அறிவைகள் மாணவருக்கு சொல்லும் அளவுக்கு ஆசிரியர்கள் அதிகமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஆசிரியர் நாம் என்ன சொல்லணும்னா கற்றுக் கொடுப்பவர். ஏன் கற்றுக் கொடுப்பவர் என்றால் அவர் முதல்ல அதிகமாக படிக்க வேண்டும், பிறகு அது மாணவர் மத்தியில் அவர் சிறப்பாக போதிக்க வேண்டும். அந்த வகையில் ஆசிரியர் தினம் என்பது நிச்சயமாக அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு சிறந்த தினமாக இருக்கும். இவருடைய பிரார்த்தனையில் ஸ்லாங்கூர் மாநிலத்தை சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள் உட்பட மொத்தம் 35 ஆசிரியர்கள் பங்கேற்றனர். முன்னாள் கல்வி துணை அமைச்சரும் மலேசியாவின் மக்கள் தொடர்பு பயிற்சியாளர்கள் சங்கத்தின் தலைவருமான டத்தோ பி கமலநாதனோடு மலேசிய தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் சங்க தலைவர் திரு SS பாண்டியனும் கலந்து சிறப்பித்தார். தான் கல்வி துணை அமைச்சராக இருந்த சமயத்தில் தமிழ் பள்ளி ஆசிரியர்களின் உழைப்பால் தமிழ் பள்ளிகளின் முன்னேற்றம் அதிகரித்ததென்று கூறிய டத்தோ பி கமலநாதன், ஆனால் மக்கள் ஆசிரியர்களின் உழைப்பை உண்மையில் கவனிக்கவில்லை எனவும் அதனால் ஆசிரியர்களுக்காக தனி குழு ஒன்றை தொடங்க முடிவு செய்ததாக தெரிவித்தார். இந்த ஆசிரியர் தின சிறப்பு பிரார்த்தனை 8ஆம் ஆண்டாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். போன ஆண்டு நெகிரிசி மிலாண்டும் இன்று இந்த ஆண்டு புத்தாலிங்கயா ஸ்லாங்கூரில். ஏன் இந்த பிரார்த்தனை நம்ம செய்யறோம்னா, நம்ம மலேசியாவில் இருக்கும் அனைத்து ஆசிரியர்களும் சிறந்த ஆசிரியர்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தில் அனைவரும் சிறப்பாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நம் எதிர்கால சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஆசிரியர்கள் நலமாக சுகமாக இருந்தால்தான் நம் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு சென்ற போது தரமான கல்வி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆசிரியர் தினத்து அன்று மட்டும் ஆசிரியர்களுக்கு நம்ம பாராட்டுகள் கூறி மற்ற நாளில் ஆசிரியருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறாகிவிடும். அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நாங்கள் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் சென்று ஆசிரியர் தின பிரார்த்தனை ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆசிரியர் ஒற்றுமை மிக முக்கியமானது. பெற்றோர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும், ஆசிரியர்கள் மத்தியிலும் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். நம் சமுதாயத்தில் பிரச்சனை இருக்குதுன்னா, ஒரு ஆசிரியர் நல்லா திறமையான ஆசிரியர் இருந்தால் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு அந்த ஆசிரியரை எப்படி நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னா பார்க்குறாங்களோ இல்லையே, அந்த மாதிரி எண்ணம்லாம் வரக்கூடாது. ஏனென்றால் அனைவரும் அரசு ஊழியர்கள், அனைவரும் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றல் கற்பித்தல் மட்டும் இல்லாமல் நல்ல பலன்கள் நல்ல சேவைகள் எப்படி செய்ய வேண்டும் என்று சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நம் நாட்டில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு ஒரு பாரமாக இருக்காமல் அவங்க சுமையை நம்ம குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கின்றோம். ஆசிரியர்கள் என்றால் அவங்க ஓய்வு பெற்ற பின்பும் அவர்கள் ஆசிரியர் தான். அந்த ஆசிரியர்கள் கூட நம் மாணவர்கள் என்ற முறையில் அவங்க எங்கே இருக்காங்க பார்த்து அடையாளம் கண்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து கூறி அவங்களுக்கு வேண்டிய பரிசுகள் கொடுத்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இச்சிறப்பு பிரார்த்தனைகளுக்காக ஆசிரியர்களுடன் ஒன்றுபடுவதே நிகழ்ச்சியின் நோக்கம் எனவும், ஆசிரியர் வேலை கிடைத்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் இப்பிரார்த்தனை ஏற்பாடு செய்திருப்பதாக SS பாண்டியன் அவர்கள் தனதுரையில் பகிர்ந்து கொண்டார். இந்த நோக்கம் என்னென்னா, ஆசிரியர் தினத்துக்காக எல்லா ஆசிரியர்களும் ஒன்று கூடிய ஒரு சிறப்பு பிரார்த்தனை. இதனால் என்ன நடக்குதுன்னா, எல்லோரும் ஒரு கோயிலில் ஒன்று கூடி சந்திச்சுக்கிறோம், நமக்காக நாமளே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். இன்னும் நம்மளுடைய போதனா முறை இன்னும் நல்லா இருக்கணும். ஏன்னா ஆசிரியர் தொழில் என்பது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. ஆசிரியர்களுக்கு கிடைச்சது என்ன சொல்லுவாங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அந்த ஆசிரியர் தொழில் இருக்க முடியும். எல்லாருக்கும் ஆசை இருந்தாலும் எல்லாருக்கும் கிடைக்காது. ஆக அந்த ஆசிரியர் தொழிலில் நாம் இருக்கிறோம்னா இறைவனுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து நம்ம தொழிலில் நம்ம மேலும் பிரகாசிக்கணும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இந்த வருகை என்பது சிறப்பாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி அடுத்த வருடம் இருக்கும். நல்ல காரியம் தொடர்ந்து இருக்கும், தொடர்ந்து நடக்கணும்.
8வது ஆண்டாக நடைபெறும் இச்சிறப்பு பிரார்த்தனை கடந்த ஆண்டு நெகிரி செம்பிலான் லோபாக் ஆலயத்தில் நடைபெற்ற நிலையில் இவ்வாண்டு ஸ்லாங்கூர் புத்தாலிங் ஜெயாவில் நடத்தப்பட்டது. இந்த பிரார்த்தனை ஆண்டு நிகழ்வாக ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள ஆசிரியர்களுடன் இணைந்து நடத்தி வரப்படுவது குறிப்பிடத்தக்கது. பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வு. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஈஸ்வரி டெம்பிள் நம்ம கோவிலில் ஒரு நடவடிக்கையாக இது வருடாந்த நடவடிக்கையாக நாங்கள் ஏற்பாடு இனிவரும் காலங்களில் செய்யவிருக்கின்றோம். அதனால் இது மூலமாக பார்த்திங்கனாக்கா ஆசிரியர்கள் நிறைய பேர் வருவாங்க. மற்றவர்களை நாம் தெரிந்து கொள்ளலாம், ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம், ஒற்றுமையாக நம்ம பார்க்கலாம். இதில் நிறைய நடவடிக்கைகளை இதன்பால் நம்ம செய்ய ஒரு வழிவகுத்து காணப்படுகின்றது. ஆசிரியர் கல்வி மறுமலர்ச்சி ஊக்குனர் என்ற தலைப்பில் கருப்பொருளில் இந்த ஆண்டு ஆசிரியர் தின கொண்டாட்டம் நடைபெறுகிறது. இந்த மறுமலர்ச்சி என்பது நிச்சயமாக நம்ம சமுதாயத்திற்கு தேவை. எனவே அனைத்து ஆசிரியர்களும் கல்வி மறுமலர்ச்சியை செய்வதற்கு நிச்சயமாக உங்களுடைய பங்கை அளிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அதுபோல நமது சமுதாயம் சிறந்த ஒரு சமுதாயமாக வருவதற்கும் இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எல்லா ஆசிரியர்களும் உங்களுடைய ஊக்கத்தோடு உங்களுடைய வேலை செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். ஆசிரியர் மத்தியில் ஒரு ஒருங்கிணைப்பையும் நல்ல ஒரு ஒற்றுமையும் வளர்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் அனைவரும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் துணை தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டோம். இது போன்ற ப்ரோக்ராம், அதாவது இது போன்ற நிகழ்ச்சிகள் எங்களுக்கு ஒரு தூண்டுதலாகவும் மேலும் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். கல்வி புகட்டும் ஆசானுக்கு நன்றி உணர்வை காட்டும் தினம்தான் இந்த ஆசிரியர் தினம். தாய் தந்தைக்கு பிறகு அவர்களுக்கு ஈடாக நம்மால் போற்றப்பட வேண்டியவர்கள் நமது ஆசிரியர்களே. அதுவும் தாய் போல அரவணைத்து நமக்கு கல்வி கற்றுத்தரும் தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கு என்றுமே நம் சமுதாயத்தில் ஒரு சிறப்பிடம் உண்டு. அந்த வகையில் அவர்களின் நலன் கருதி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் இந்த சிறப்பு பிரார்த்தனை வரவேற்கத்தக்கது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.